இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏத்த முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலை ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. அதனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கிறாங்க. உறுதியாக தேர்தலில் எதிர்கொள்ளும். என்ன கேரளாவை எடுத்துக்கலாம், சபரிமலையினுடைய இஷ்யூ என்ன கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. திருவனந்தபுரம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு 35 கவுன்சிலர் இருந்தாங்க, இன்னைக்கு 50 கவுன்சிலர். காங்கிரஸுக்கு நாங்க 35 இருந்த போது 9 தான் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸுக்கு 19. ஆனா 50க்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு லெப்ட் கவர்மெண்ட் 30 கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? திருவனந்தபுரத்துல மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சிஎம் உட்கார்றாரோ அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. நான் நிறைய சமுதாய தலைவர்கள் இருக்கிறனால அரசியல் பேச விரும்பல. நிச்சயமாக தமிழக அரசியல்ல இது எதிரொலிக்கும். ஹஜ் இல்லத்தை தொடங்க தப்பில்லை, கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க தப்பில்லை. இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க, அது தப்புன்னு தான் நாங்க கேட்கிறோம். மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க, எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்கள் இருக்கோம். இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம் மூத்த இயக்கம். அவங்க ஏதாவது இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது வெகுண்டு எழுதுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, எதிரானவராக மாற மாட்டோம். நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க, தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம். அது எங்களுடைய உரிமை, எங்கள் கடமை.